இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான டாபிக் என்னன்னா, ஒரு நிபுணனுக்கும், ஒரு சாட்சி பாவத்தில் இருக்கக்கூடிய ஞான நிலை என்று அழைக்கப்படுகின்ற சாட்சி பாவத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த கேள்வி கேட்டதன் நோக்கம் கண்டிப்பா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா, அந்த சாட்சி பாவத்தில் இருப்பவன் செயல்கள் செய்வதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாவே நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது செயல்கள் செய்வது போல் தோற்றமளித்தாலும் கூட, அவனே செய்து கொண்டிருந்தாலும் கூட, உண்மையில் அவன் செய்வதில்லை என்ற இந்த டாபிக்லாம் நம்ம பேசிட்டோம் இல்லையா? இத பேசினதுக்கு அப்புறம் இங்க நைஸ் எக்ஸ்பெர்ட்ஸ்குள்ள நம்ம போறோம். எக்ஸ்பெர்ட்ஸ்குள்ள போகும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப செயலே செய்வதில்லைன்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் ப்ரூவ் பண்ணியிருந்தோம். இன்னும் 1, 2 எக்ஸாம்பிள் சொல்லிர்றேன். ஆ சாட்சி பாவத்துல இருக்கிறதுக்கு பக்தன எக்ஸாம்பிளா காட்டினேன். சரணாகதி அடைந்த பூரண சரணாகதி அடைந்த பக்தன் சாட்சி பாவத்தில் இருப்பவனாக இருக்கின்றான்னு சொன்னோம். அப்போ அங்க என்ன நடக்குது? அவன் தான் செய்வான். காபூபாய் தான் எழுதினாரு. ஆனா, நான் செய்கிறேன் என்ற பாவம் அவங்க கிட்ட சுத்தமா இருக்காது. அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அது ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுல பார்த்தோம். இறை உணர்வாக அங்கே செயல்படுவதை கண்டோம். அங்கே அவன் செய்வதில்லை என்ற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அல்லது அவனே செய்தாலும் வித்தவுட் இன்டென்ஷன், வித்தவுட் மோட்டிவ் அந்த செயல் செய்வதால் அது செயலில் கணக்கெடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. பலனை எதிர்பாராமல் செய்கின்ற செயலே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றெல்லாம் பார்க்கும்போது அது செயல்கள் அல்ல என்று நாம் பார்த்துட்டோம். அப்போ என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, சாட்சி பாவத்தில் இருப்பவன் செயல்கள் நடைபெறுவது போல் தென்பட்டாலும், ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்குமே தவிர, உண்மையில் அவன் செய்ததாகாது. அப்படியே இங்க நீங்க எக்ஸ்பெர்ட்ஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்பெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட போயிட்டு அவங்க துறையில சம்பந்தமான ஒரு கொஸ்டின கேட்டீங்க அப்படின்னா, யோசிக்காம பதில் சொல்லுவாங்க. பிகாஸ் சச் அன் எக்ஸ்பெர்ட் தே ஆர். அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறதுனால, அவங்க யோசிச்சு அதுக்கு என்ன அப்படின்னு அதுக்குண்டான ஆன்ஸர தேடி கண்டுபிடிச்சுலாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆஸ் தே ஆர் வெல் எக்ஸ்பெர்ட்ஸ் இன் தட். அந்த நாலேட்ஜ கரைச்சு குடிச்சு வச்சுட்டாங்க. நீ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே டப்புன்னு பதில் வரக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நெறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு கண்ணதாசன் பாட்டு எழுதுறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் போடுறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ ஒரு ஒரு படைப்பு உருவாவதற்கு பல மாதங்கள் எடுத்து ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கின்ற வேளையிலே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது தானா வெளிப்படுத்தும் அந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பெர்ட்ஸ்ல இருந்து பார்க்கிறோம். அப்ப இந்த எக்ஸ்பெர்ட்ஸும் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன். எப்போது சாட்சி பாவத்தில் இருக்கிறவனும் அவன் செய்வதாக தென்பட்டாலும் அது அவன் செய்யல. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன். இங்க இவன் தான் யோசிக்கவே இல்லையே. யோசிக்காம பண்றான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன். அப்ப இந்த 2ம் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனா தெரியுதே! அப்படின்னா 2ம் ஒண்ணா அல்லது வேற வேறயான்ற டவுட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால இந்த கேள்விய நம்ம கேட்டோம். சரி, இப்ப ஆன்ஸர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இல்லை என்று தான் ஆன்ஸர். நிபுணன் அப்படிங்கிறவனும், சாட்சி அப்படிங்கிறவனும் நிச்சயமாக ஒருவரே அல்ல. 2 பேரினுடைய ஆக்ஷனும் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனா இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால மட்டுமே, அது 2ம் ஒன்று என்று சொல்லிவிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த நிபுணர்களுக்கு நான் செய்கிறேன் என்ற பாவம் இருக்கத்தான் செய்யுது. Even though it came automatically, still they feel that it is there. அதாவது நான் செய்தேன் என்ற உணர்வு அவங்ககிட்ட இருக்கு. சூப்பர்ப் எக்ஸாம்பிள் நீங்க உங்கள்ல ஒருவர் சொன்னீங்க. இளையராஜாவ எக்ஸாம்பிளா சொன்னீங்க. இளையராஜா பல பேட்டிகள்ல இந்த மாரி எக்ஸ்பெர்ட்ஸ் போய் கேட்கும்போது, "எப்படிங்க?" அப்படின்னு கேட்டா, "எல்லாம் அவன் செயல்" அப்படிங்கிறாரு. அவரு இறைவன நினைத்து அது என்னது ஒரு பாட்டுலாம் எழுதினாருடா சிவன் நினைச்சு. அது என்ன பாட்டு? திருவாசகமா? திருவாசகம் திருவாசகம் தான். இளையராஜா. திருவாசகம்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு ஃபுல் திருவாசகத்தையே அவரு மியூசிக் பண்ணி அவர் பாடியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கும்போது, கண்டிப்பாக அவர் பக்தன் என்பதை எல்லாருமே ஒத்துக்கொண்டக்கூடிய ஒரு விஷயம் தானே! அப்பேற்பட்ட அந்த பக்தனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னா, ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தனக்குள்ள இருந்து நடக்கிறது அப்படின்றப்போ, ஆட்டோமேட்டிக்கா இறைவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் தான் என்னை இயக்குகின்றான் என்று இந்த அளவுக்கு அனுபவபூர்வமாக தெரிந்த பின்பும் கூட, அகங்காரம் ஒட்டியிருப்பதை நாம் என்ன கண்டோம் அப்படின்னா, காப்பிரைட் வேணும். என்னுடைய படைப்பு எனக்கு மட்டுமே சொந்தம் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் என்ற ரீதியில் அணுகும்போது, அகங்காரம் ஒட்டியிருக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது அல்லவா? So even though they have experienced the automatic action, their God is there எல்லாம் தான் பண்றான்னு அனுபவிச்ச அவங்களுக்கும் கூட, அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா, அந்த எக்ஸ்பெர்ட்னஸ் தே தெம்செல்ஃப் ஹேஸ் கம். அதாவது அந்த நான் எக்ஸ்பெர்ட் ஆனேன். எக்ஸ்பெர்ட்னஸ்ல இருந்து அது வருது என்றது
ஒரு ஓரத்துல இருக்கத்தான் செய்யுது என்பதைத்தானே இது காட்டுகிறது. காப்பிரைட் அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயங்கிறத நான் என்னுடைய லைஃப்ல நான் உணர்ந்திருக்கேங்க. அதாவது நான் வந்து ஒரு இயந்திரத்த அ தயாரிக்கிறதுக்காக முயற்சி பண்றேன். உருவாக்குறதுக்காக முயற்சி பண்றேன். ரொம்ப சிரமப்பட்டு அந்த எந்திரத்தை உருவாக்கும்போது, என்னுடைய லேபுக்குள்ள என்னுடைய குளோஸ் ஃப்ரெண்ட், திக் ஃப்ரெண்டே கூட உள்ள அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா, நான் வந்து சீக்ரெட்டா அத பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ என்னுடைய அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது யாரும் காப்பி பண்ணிடக் கூடாதாம். அப்படி மட்டும் இல்லாம என்னுடைய டெக்னாலஜி சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா அத ஒரு பேட்டன்ட் அப்படிங்கிறது கவர்ன்மென்ட்ல ஒரு வச்சிருக்காங்க. பேட்டன்ட் ரைட்ஸ். அது எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிறது கவர்ன்மென்ட் வந்து பிரிவிலேஜ் குடுக்குது எனக்கு. ஸோ அந்த பேட்டன்ட்ஸ்க்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதி அந்த பேட்டன்ட்ஸ்க்கு நான் அப்ளை எல்லாம் பண்ணேன். சரியா? இது வந்து ஞானத்துக்கு முன்னாடி காலகட்டம் வரைக்கும் நான் இருந்த அந்த அ அந்த ஈகோ அப்படிங்கிறது ஏன்னா படைச்சது நானு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் லேட்டர் ஆன் அந்த படைப்பின் முடிவுல இன்னும் கூட படைச்சு முடிக்கல. அந்த படைப்பின் முடிவுல தான் கண்ணன் நமக்கு ஒரு ஞானத்தை குடுத்தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த விஷயம் நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறமா, ஞானேஸ்வரி அப்படிங்கிற கிரந்தத்த படிச்சதுக்கு அப்புறமா, எந்த அளவிற்கு லூசுத்தனம் செய்தேன் என்பதை உணர முடிந்தது. அதாவது இந்த பேட்டன்ட் வாங்குறது அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமானது. ஏன்னா நானே பண்ணலன்றது தானேங்க இங்க முடிவான ஒரு விஷயம். எனக்குள்ள இருந்து ஐடியா அவன் போடுறானா, நான் எடுக்கிறேனான்ற டவுட்ல தான் ஞானேஸ்வரியை எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்னால் ஆக வேண்டியது இங்க எதுவுமே இல்ல. எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிறது புரிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த பேட்டன்ட் எடுக்கிறதுன்றது எவ்வளவு கேவலமான விஷயம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அத விட எனக்கு ரொம்ப ரியலைஸ் ஆன இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பி எங்க லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஓகே எதுவுமே தேவையில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டு, நம்ம தியானம் பண்றதுக்காக மலைக்கெல்லாம் போனோம். அங்க போனதுக்கப்புறம் உடல் அளவில் நாங்கள் இருவரும் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டு, மீண்டும் இந்த உடலை தேற்றிக் கொள்வதற்கென்று நீ ஏதேனும் சம்பாதிக்க வேண்டும் என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டோம் என்பதை அறிவீர்கள். அந்த நிலையில நாங்க கையில் எடுத்தது என்னன்னா, ஆ எந்திரத்தை உருவாக்கும் முயற்சியிலே எலக்ட்ரானிக்ஸ் நாலேட்ஜ் வேணும்னு சொல்லிட்டு, அதையெல்லாம் வந்து கிராஸ்ப் பண்ணி, அந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையிலும் எக்ஸ்பெர்ட்டாக இருந்த காரணத்தினால், அந்த எலக்ட்ரானிக்ஸ் இதை ஒரு டியூசனாக கத்துக் குடுப்போம். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கைடன்ஸ் மாரி பண்ணிக் குடுப்போம் என்ற ஒரு விஷயத்த நாங்க ஸ்டார்ட் பண்றோம். அப்போ ஞான நிலையில இருந்து கொண்டு ஸ்டார்ட் பண்றோம். அப்போ என்னதான் நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். பட் ஓரளவு நான் கத்து வச்சிருந்தேன். பிராக்டிகலா என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியுது அப்படின்னு. பட் இப்போ பசங்க வர்றாங்க. நான் டீச் பண்ணும்போது எப்படி சொல்றோம் அப்படின்னா, எனக்கு தெரிந்த எல்லா ரகசியங்களையும் அப்பட்டமாக வெளியே தருகின்றேன். நான் எந்த அளவுக்கு ரகசியங்களை வெளியே தருகின்றேனோ, அந்த அளவிற்கு அவங்க கிட்ட ஒரு ரகசியம் வச்சிருப்பாங்க இல்லையா? தே ஆர் ஆல்சோ எக்ஸ்பெர்ட்ஸ் இன் சம் ஃபீல்ட் தானே. இதே ஃபீல்ட்லயே அவங்களுக்கு எனக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதெல்லாம் அவங்க ஷேர் பண்றாங்க. அந்த ஷேரிங்ல நாலேட்ஜ்ங்கிறது வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆச்சு. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன். லேபுக்குள்ள நான் மட்டுமே பண்றேன்னு சொல்லாம, என்னுடைய ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நான் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஓராண்டு கஷ்டப்பட வேண்டிய அந்த வேலை வந்து ஒரே மாசத்துல கூட முடிஞ்சிருக்கும். ஏன்னா பல பேர் அவனும் அவனுடைய டிப்ஸ குடுத்திருப்பான்ல. சம்திங் அவங்க ஷேர் பண்ணுவாங்கல்ல. ஷேரிங்ல நாலேட்ஜ் கெயின் தானே ஆகுது. என்றெல்லாம் உணரும்போது அந்த காப்பிரைட் அப்படிங்கிறத நினைச்சம்போது கேவலமாகவும், வெட்கமாகவும் இருந்தது என்பதை என்னால் உணர முடிந்தது. ஐம் ஜஸ்ட் கிவிங் எனக்கு ஏதோ தோணுச்சு போட்டால இதையும் நான் சேர்த்து சொல்லிட்டேன். கோச்சுக்கிறாதீங்க. சரியா? அப்போ அந்த இளையராஜா என்பவர் மிகவும் தெளிவாக உணர்ந்தவராக இருந்தும் கூட, ஆனால் காப்பிரைட் வேணும் என்று கேட்டார் என்பது அகங்காரத்தை காட்டுகிறது என்பதற்காக நான் சொல்ல வந்தேன் இது. சரியா? சோ தேர்ஃபோர் நிபுணனாக இருப்பவன் ஞானி என்று சொல்லிவிட இயலாது. நம்பர் 1. நம்பர் 2 நிபுணத்துவம் என்பது எல்லா துறையிலும் அவனால் இருக்க முடியாது. அவன் மியூசிக்ல தான் எக்ஸ்பெர்ட்டா இருக்க முடியும். அல்லது பாட்டு பாடுறதுல சிலர் எக்ஸ்பெர்ட்டா இருக்கலாம். ஒருத்தன் வந்து கிரிக்கெட் பிளேயிங்ல எக்ஸ்பெர்ட்டா இருக்கலாம். பட் ஹி கேனாட் பி எக்ஸ்பெர்ட் இன் ஆல் தி ஏரியாஸ். சோ தேர்ஃபோர் தே ஹேவ் டூ டூ தியர் ஆக்ஷன். மத்ததுல எல்லாம் நான் செய்கிறேன்ற பாவத்துல தான் இருப்பாங்க. ஆனா சாட்சியில் இருப்பவன் பார்த்தீங்கன்னா, எதையுமே அவன் செய்யல என்ற ஃபீலிங்ல தான் இருக்கான். சரியா? அது அவன் எக்ஸ்பெர்ட் ஆன துறை, எக்ஸ்பெர்ட் இல்லாம துறை அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவன் எதையுமே தான் செய்வதில்லை என்ற முழுமையான சரணாகத பாவத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்றான். அகங்காரம் எல்லளவும் இல்லாமல் அவன் அந்த செயலை செய்கின்றான். என்று நாம் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, டோட்டலி நிபுணத்துவம் வேற, ஞான நிலை வேற அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. 2 பாயிண்ட் முடிஞ்சுச்சு. 3வது முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். புத்தியின் அடிப்படையில் செயல்படுவது நிபுணத்துவம்.
ஆனால் புத்தியே இல்லாமல் செயல்படுவது சாட்சி. உடல், மனம், புத்தி என்ற இதோடு ஒட்டிக் கொண்டிருப்பவன் நிபுணன். ஆனால் உடல், மனம், புத்தி இவற்றில் ஒட்டாமல் தனித்து இருப்பவன் சாட்சி. புத்தியால் உணர்வது ஞானமாகாது. தன்னை உணர்ந்தவன் தன்னைத்தான் உணர்வதற்கும் கூட அதை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். எவ்ரிடே நான் ஹையர் நாலேஜ் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த புத்தியை வைத்துக் கொண்டு என்னால் என்னை உணரவே முடியாது அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ இந்த புத்தி அப்படிங்கிறது ஞான நிலையின் அனுபவத்திற்கு சம்மந்தமே இல்லாத ஒன்றாக இருக்கின்றது. அவன் சாட்சியா இருந்து அதை பார்க்கின்றான் புத்தியின் செயல்களை. ஆனால் அவன் புத்தியை பார்க்க முடியும். புத்தி அவனை பார்க்க முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாட்சியாக இருப்பவன் புத்தியை ரசிக்க முடியும், புத்தியை பார்க்க முடியும். ஆனால் புத்தியால் சாட்சியை காண இயலாது. ஓகேவா? இப்போ அந்த நிபுணர்கள் பொறுத்த வரைக்கும் வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் புத்தியை வைத்துக் கொண்டுதான் அனைத்தையும் செய்பவர்களா இருக்கிறார்களே தவிர, புத்தியை தாண்டி அவங்க போகலன்னு சொல்ல வரேன். சரியா? பட் சாட்சி அப்படிங்கிறவன் புத்தியை கடந்த நிலையில் இருக்கின்றான்னு சொல்றேன் நான். சரியா? இவன் புத்தியை வச்சுக்கிட்டு எதுவும் செய்யலங்க. ஒரு பக்தன் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா, சரணாகதியில இருக்கும்போது, இவன் புத்திய வச்சுட்டு எதையாவது செய்தான் அப்படின்னா, இல்லவே இல்ல. இவன் சிந்திக்கிறதே இல்ல. அது தானாக நடக்கின்ற செயல்கள். அது இவன் புத்தியின் சம்பந்தம் இல்லாமல் நடக்கின்ற செயல்கள். ஏன்னா புத்தியே நான் அல்ல என்று ஒதுங்கிவிட்டவனாக இருக்கின்றான். என்ற ரீதியிலே நாம் பார்க்கின்றோம். So this is another major important difference between a நிபுணத்துவா and a சாட்சி. Because uh, புத்தி ஆக்டிவேட் a major role for a நிபுணத்துவா. புத்தியே தேவையில்லை சாட்சிக்கு. போதுமா? சோ இது another மேஜர் டிஃபரன்ஸ் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அதனால இன்கேஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நிபுணத்துவமா இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்க ஞானி ஆயிட்டீங்க அப்படின்னு தவறி கூட நினைத்து விடக்கூடாது என்பதுதான் இந்த சத்சங்கத்தினுடைய நோக்கம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப சிவர் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன். இப்போ நான் பேச ஆரம்பிச்சிட்டதுக்கு அப்புறமா the flow comes naturally and automatically. It doesn't mean that I'm a சாட்சி. நான் சாட்சி பாவத்துல தான்டா இருக்கேன். பாரேன் நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் என்ன பேச போறேன்னு எனக்கே தெரியறதில்ல. சும்மா தானா ஃப்ளோ வருது பாத்தியா? அப்படின்னா, நான் சாட்சி ஆயிட்டேன். இட்ஸ் நாட் லைக் தட்ங்க. என்னுடைய என்னுடைய எக்ஸ்பர்டைஸ்னால, அந்த துறையில எனக்கு இருக்கிற அந்த மெச்சூரிட்டினால, நீங்க கேட்ட கேள்விக்கு அது தானா ஃப்ளோ வரும் தான். தானா ஃப்ளோ வந்துருச்சு அப்படிங்கிறதுனால, நான் வந்து சாட்சிங்கிற கேரண்டி கிடையாது. நான் நிபுணனா கூட இருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா, அப்பா! வேற லெவல்ல ஸ்பீச் குடுக்குறாங்க. அந்த பட்டிமன்றத்துலலாம் பாத்தீங்கன்னா, அந்த மொமெண்ட்ல, அந்த நேரத்துல அந்த எஸ் எ அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு டக்கு டக்குன்னு அடிச்சு தள்ளுறாங்க. பெரிய பெரிய வக்கீல்கள நீங்க பாத்துருக்கீங்க. அந்த இன்ஸ்டன்ட்ல ஒரு பாயிண்ட்ட புடிச்சுக்கிட்டு அவன் வெளுத்து வாங்குறான். அவன யோசிச்சு என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன செய்யணும்? யோசிக்காமலே எல்லாம் வருதுதான். எல்லாருமே ஞானி ஆயிடுவாங்களா? So we cannot give any guarantee that if it comes naturally and automatically, இது ஞானி என்று சொல்லிவிட முடியாது என்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரி. இன்னொன்னு, என்கிட்ட ஒரு பையன் சொன்னான், ஒரு பொண்ண பார்த்தேன். அப்படியே உள்ளிருந்து என்னென்னமோ நடக்குது. பட்டாம்பூச்சி பறக்குது. ஏங்க, அவன் வந்து சொல்றான் என்கிட்ட, "அண்ணா, அவ தான் அண்ணா எனக்கு. அவ தான் அண்ணா உனக்கு." அப்படின்னு இறைவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னா. அவ தான் உனக்குன்னு இறைவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். புரியலையேடா. ஏங்க நான் எத்தனையோ பெண்ணுங்க பார்த்திருக்கேங்க. அப்பல்லாம் எனக்கு வராத அந்த ஃபீலிங்க, அந்த பொண்ண பார்க்கும்போது வருது அப்படின்னா, அப்ப இதெல்லாம் நான் செய்யலங்க. இறைவன் என்ன உள்ள வந்து இப்படி பட்டாம்பூச்சி பறக்க வச்சுக்கிட்டு, எனக்கு வந்து இப்படி எல்லாம் ஒரு பூரிப்ப தர்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணு தான்டா உன் வைஃபு. நீ அவள கட்டிக்கோன்னு சொல்றாருன்னு தானேங்க அர்த்தம். அப்படின்னு கேட்டாங்க. இப்படியெல்லாம் தப்பா புரிஞ்சுக்க கூடாது அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். சரியா? நெறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்க. சும்மா வெளுத்து வாங்குவாங்க. நான் கூட தான் நல்லா பேசுறேன்னு நெறைய பேர் சொல்லிக்கிறாங்க. சரியா? உடனே நான் ஞானி ஆயிடுவேனா? பேசிட்டா எங்க ஸ்கில் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஞானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஞானத்துக்கு ஸ்கில்லே தேவையில்லை ஆக்சுவலா. தான் திறமையுள்ளவனாக இருப்பது என்பதே பிடிக்காது. ஞான லட்சணத்துல அமானித்துவத்துல அவர் என்ன சொல்றாரு? அவனுக்கு ஸ்கில்லே வேண்டாங்கிறான். சரியா? நீ ஸ்கில்ல போயிட்டு ஞானின்னு தப்பா புரிஞ்சு கொள்ளக் கூடாது
என்பதற்காக நம்ம இதை சொல்ல வந்தோம். ஸோ தேர்ஃபோர் தானாக வருது அப்படிங்கிறது நீ சப்கான்சியஸ்ல கரப்டட் சப்கான்சியஸ்ல பெண் மோகத்துல நீ லூசுத்தனமா நீ போட்டு வச்சிருப்ப இந்த மாதிரி பெண்ணு வந்தா எனக்குள்ள அப்படி இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொன் மோகத்துல பல தடவை நீ கான்சியஸ்ல மயங்கி 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 இருப்ப சப்கான்சியஸ்ல போய் பதிஞ்சிருக்கும். சோ அதே வடிவிலே ஒரு பெண்ணை பார்த்தவுடன் உனக்குள் எல்லாம் எழுகிறது என்ற இந்த சப்கான்சியஸ் ஆக்ஷனை போயிட்டு நீ ஞான நிலை என்று தவறாக புரிந்து கொள்ளாதே. சோ எனிதிங் இஃப் யூ பிகம் அன் எக்ஸ்பர்ட் சப்கான்சியஸ்ல இருந்து ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா கான்சியஸ்ல பழகி 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 எக்ஸ்பர்ட் ஆனது சப்கான்சியஸ் வரைக்கும் போயிடுச்சு. அது சப்கான்சியஸ்ல இருந்து வந்துருச்சு அப்படின்ன உடனே நீ ஞானி அல்ல. ஏன் தீப்பெட்டி ஒட்டுறவங்க எல்லாம் கடைசியில ஞானி ஆயிடும். ஆமா, அதெல்லாம் என்னது சித்திகள் மாதிரி தானே இருக்கு. கை எப்படின்றாங்க என்னென்னமோ வருது. சித்தி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஞானியா? It came out of subconscious mind and therefore please try to consider very carefully that சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் வர்றதுக்கும் ஷாட்சியின் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த இரண்டும் ஒன்றாக முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? அப்படியே நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம், ஜம்ப் ஆயிடலாம். சரி, இப்போ சாட்சி என்பவன் புத்தி அவனுடைய புத்தியே யூஸ் பண்ணல, இறைவன் அவனை இயக்குகின்றான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டீங்க. இறை புத்தி ஆகிவிட்டது அவனுக்கு அப்படின்னா இந்த நிபுணத்துவனை விட அவனுடைய எக்ஸ்பர்ட்னஸ் வேற லெவல் இருக்கும் போல என்று நமக்கு தோண்டிவிட வாய்ப்புண்டு. சரியா? ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வேற நான் பாக்குறோம். காமபாய் ஒண்ணுமே தெரியாதவன், ஆனா அவர் ஏக்நாத் எழுதின ராமாயணத்தை அவருக்கு ஈக்குவலா எழுதி முடிச்சாரு என்று கதைகள் சொல்லுகின்றது. அப்போ ஒன்ஸ் நீ சாட்சி அப்படின்ற நிலைமைக்கு போயிட்ட அப்படின்னு சொன்னா you will be taken over by the highest power like a god and therefore உன்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே சுப்பீரியராக இருக்கும், சூப்பர் டியூபராக இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா என்று நாம் ஒரு கேள்வியை கேட்டோம். அந்த கேள்விக்கு ஒரு டிஃபரெண்டான ஆன்சர் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா ஒரு சில பக்தர்களின் கதைகள்ல அப்கோர்ஸ் அவங்களுடைய யாரு வேற எக்ஸாம்பிள் நம்ம அனுமார் எடுத்துக்கோங்களேன். ஹனுமனுக்கு அவனுக்கு அஷ்டமா சித்தி தெரியும் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரியாதுங்க. தனக்கு காத்துல பறக்க தெரியும், தனக்கு பெருசாக முடியும், சின்னதாக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அனுமனுக்கே தெரியாது. அவன் ராமர் சொல்லுகின்றார், டேய் யூ நோ எவ்ரிதிங், உனக்கு தெரியும்டா, உனக்கு பவர் இருக்குடா, நீ பறடா அப்படின்னா அவன் பறக்கிறான். பட் அனுமன் அஷ்டமா சித்திகளை பெற்றவனாக இருந்தும் தன்னை ஒரு நாளும் அது என்னுடைய பவர்னு நினைச்சதில்லை. அது இறைவனுடைய பவராகவே ராமர் தன்னை இயக்குவதாகவே அவன் பாவித்துக் கொண்டிருந்தானே தவிர அது தனது என்று அவன் எண்ணியதே கிடையாது. அது தனது புத்தியின் சாகசத்தால் அல்லது தன் மனதின் சாகசத்தால் விளைந்தது என்று ஒரு நாளும் அனுமன் எண்ணியது கிடையாது. சரியா? சோ தேர்ஃபோர் ஓஹோ, அவங்கெல்லாம் முழுமையான பக்தர்கள் ஆகிவிட்டார்கள், அவர்களெல்லாம் சாட்சியா இருக்கின்றார்கள், தன்னை இறைவன் இயக்குகின்றான்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு இப்படிப்பட்ட பவர் எல்லாம் கிடைக்கும் போல என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் அதே வேளையிலே கோரக்கொம்பர், துகாராம் போன்ற பக்தர்களின் கதைகளை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் செயல்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது சில லூசுத்தனமாகவும் முட்டாள்தனங்களாகவும் இருப்பதை நாம் காண்கின்றோம். கோரக்கும்பர் எக்ஸாம்பிள்ல தன் குழந்தையை காலில் மிதித்து கொன்றுவிட்டு இறைவன் கொடுத்தான், இறைவன் எடுத்துக் கொண்டான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்புறம் துகாராம் கதையில எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்வின் ஆதாரமாக வைத்திருந்த 2 எருமை மாடுகளை திருடர்கள் களவாடி கொண்டு போகும்போது இறைவனே மீட்டுக் கொடுக்கின்றான். ஆனால் துகாராம் சொல்லுகின்றார், இறைவா நீ தவறு செய்கின்றாய் என்று. என்ன இறைவனுக்கே புத்தி சொல்ற அளவுக்கு இவன் பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு நினைக்க போறீங்களா? என்னடா இவ்வளவு பெரிய லூசா இருக்கான்னு நினைக்க போறீங்களா? So we cannot give any kind of the superior or inferior நீங்க இந்த இடத்துல ஒரு முத்திரையை உங்களால் குத்த முடியாமல் இருக்கின்றது. ஒரு சாட்சியின் அனுபவங்களை பார்க்கும்போது அவனுடைய ஆக்ஷன்ஸை பார்க்கும்போது இது சுப்பீரியர் இது இன்ஃபீரியர் என்ற முத்திரையை உங்களால் குத்த முடியவே முடியாது. நிபுணத்துவன் ஆக்ஷன்ல நீங்க பண்ணிடலாம். ஏன்னா நிபுணன் ஆக்சுவலி சுப்பீரியரா தான் இருக்கும். அவன் எக்ஸ்பர்ட்னஸ்ல இருந்து ஒரு செயல் பண்றான். எக்ஸ்பர்டைஸ் செயல் இஸ் ஆல்வேஸ் சுப்பீரியர். தெர் இஸ் நோ டவுட் இன் தட். அது கூட நம்ம எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோமே.
100 தடவை பேஸ்கெட் பால கூடையில போட்டா 100 தடவை விழும். அவனால தவறு செய்வதுதான் கடினமாக இருக்கும். நீங்க சைக்கிள் நல்லா பழகிட்டீங்கன்னா, உங்கள பேலன்ஸ் இல்லாம கீழ விழச் சொன்னா கடினமாக இருக்கும். ஒன்ஸ் யூ பிகம் அன் எக்ஸ்பெர்ட், தென் யூ கேனாட் டூ எனி மிஸ்டேக்ஸ் அட் ஆல் அப்படிங்கிற மாரி இருக்கும். என்றெல்லாம் பார்க்கின்றோம். எதுல? எக்ஸ்பெர்ட்னஸ்ல, நிபுணத்துவத்துல. ஆனா சாட்சி என்பவன் உடல், மனம், புத்திக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கின்றான். அப்போ புத்தியில நீ 100% ஸ்டோர் பண்ணி வச்சுட்ட. அது உன்ன கைட் பண்ணிட்டு இருக்கு. இப்படித்தான் என்று நீ ஸ்டோர் பண்ணி வச்சுட்ட. அது உன்ன கைட் பண்ணிட்டு இருக்கு. அது அப்படித்தான் கைட் பண்ணும். நீ தான் புத்திய விட்டே வெளிய வந்துட்டமே. நீ ஸ்டோர் பண்ணி வச்சது ஒண்ணு இயக்கலையே. நீ அனைத்தையும் கடந்த நிலையில் அல்லவா இருக்கின்றாய் என்று நீங்கள் ஒரு விஷயத்தையும் காணும்போது, இப்படியும் இருக்கின்றது என்பதை காண்கின்றோம். சரி, எப்படி புரிஞ்சுக்கிறது என்றதுதான் கேள்வி நெக்ஸ்ட். சோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, அழகா நீங்களே சொன்னீங்க. சாட்சி நிலை, நிபுணத்துவ நிலை என்ற இந்த விஷயத்தை ஆழமாக புரிந்து கொண்டவனுக்கு இதில் குழப்பமே ஏற்படுவதற்கு வழி இல்லை. ஏன் அப்படின்னா, சாட்சி நிலை என்பது ஞான நிலை. இந்த ஞான நிலையில் உயர்வு என்பதும், தாழ்வு என்பதும் இல்லவே இல்லை. இது சுப்பீரியர், இது இன்ஃபீரியர் என்ற பேச்சுக்கே இடமில்லை. சாத்வீக குணம் உயர்வானது, தாமச குணம் மட்டமானது என்பதும் கூட சாதகனுக்குத்தானே தவிர ஞானிகளுக்கு அல்ல. தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாத்வீக குணம் உயர்வானது, தாமச குணம் மட்டமானது என்பது சாதகனுக்குத்தானே தவிர ஞானிகளுக்கு அல்ல. சரியா? சோ நம்ம இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். சோ ஞான நிலையில் இருக்கின்ற அந்த சாட்சி பாவத்தில் இருக்கின்றவன் எந்த குணத்திலையும் அவன் இருக்கலாம். ஆனால் நான் அந்த குணம் என்று அவன் எண்ணப் போவதில்லை. குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன என்று அவன் எந்த வேஷத்தை வேண்டுமானாலும் போடலாம். அந்த வேஷம் அவனை பாதிக்கப் போவதல்ல. இவன் வேற, வேஷம் வேற என்று மிகத் தெளிவான ஒரு விஷயத்துல இருக்கான். இப்ப அப்படியே வாங்களேன். ஹீரோ இருக்கான். அவன் வந்து பிச்சைக்காரன் வேஷம் போட மாட்டான். அவன் வந்து பணக்காரன் வேஷம் மட்டும் தான் போடுவான். அல்லது நல்லவன் வேஷம் மட்டும் தான் போடுவான். கெட்டவன் வேஷம் போட மாட்டான். என்றெல்லாம் நடிகனுக்கு இருக்கா? இல்ல. அது வேஷம் என்ற முழுமையான தீர்மானத்தில் இருந்து விட்டான். ஆதலால் அந்த சாட்சியாக இருக்கின்ற நடிகனிடத்தில் எப்படி வேணா வெளிப்படும். வில்லனாவும் வெளிப்படலாம். ஹீரோவாவும் வெளிப்படலாம். வில்லனாக வெளிப்பட்டாலும் அவன் சாட்சி நிலையில் இருக்கின்றான். ஹீரோவாக வெளிப்பட்டாலும் சாட்சி நிலையில் தான் இருக்கின்றான். உன் கண்ணுக்கு வில்லனாக வெளிப்படும் போது மட்டமா தெரியலாம். உன் கண்ணுக்கு ஹீரோவா வெளிப்படும் போது உயர்வா தெரியலாம். ஆனா ஞானியினுடைய கண்களுக்கு இரண்டுக்கும் பேதம் இல்லை. மாயையில் என்னடா ஒசத்தி தாழ்த்தி என்று மாயா என்ற ஒரு தெளிவான ஏன்னா ஞான சாட்சி நிலை என்றாலே நான் ஒருவனே உண்மை இவை அனைத்து மாயை என்ற புரிதலுக்கு பேரு தான் சாட்சி நிலையே. மாயை என்று தெளிவாக உணர்ந்து விட்டவனுக்கு இதில் எந்த விதமான சந்தேகமும் ஏற்படாது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கின்ற நமக்கு அந்த சந்தேகங்கள் ஏற்படலாம். சோ தேர்ஃபோர் சாட்சியினுடைய ஆக்ஷன்ஸ் இஸ் அன்கண்டிஷனல் அண்ட் கொஸ்டினபிள் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நிபுணத்துவத்துல அப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம், இவன் பண்ணா கண்டிப்பா கரெக்டா பண்ணுவான்டா. டெண்டுல்கர் வந்தா கண்டிப்பா செஞ்சுரி அடிக்கான்னு நம்பலாம்டா. எல்லாம் ப்ராபபிலிட்டி வைஸ் தான். பட் அத வந்து நீங்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வேணா நம்புங்க. ஞானி கிட்ட வந்து யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் தெம் என்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா, இறைவனின் இயக்கம் என்பது அனைவருக்கும் நன்மை பயக்கும்படியாகத்தான் இது இருக்கும் என்ற அடிப்படையில் அது அமைந்துவிடும். அவ்வளவுதான். துர்வாசரை நீங்க பார்த்திருக்கீங்க. துர்வாசர் வந்து எல்லாத்தையுமே சபிப்பார். இவ்வளோண்டு ஏதாவது பண்ணிட்டான்னா கோபம் கொள்வார். அவர் சபித்து விடுவார் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்போ ஒரு சாட்சி நிலையில், ஞான நிலையில் இருக்கின்ற ஒருவன் இம்மாதிரி எல்லாம் பண்ணலாமா? என்ன மட்டமான செயலெல்லாம் பண்றாரு என்றெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. பட் ஒன் திங் வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்றால், ஆனால் அனைத்தும் அன்பின் விளைவாக மட்டுமே இருக்கும். அனைத்தும் ஒன்றென்ற தத்துவத்தை மறந்து செயல்படுவதல்ல. அனைத்தும் ஒன்றென்ற தத்துவத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதாக அது அமைந்து விடுகிறது. அவர்களை பொறுத்தவரைக்கும் தர்மம், அதர்மம் எதுவுமே இல்லை என்பதும் உண்மையானாலும் கூட, அவர்கள் கொடுக்கும் சாபமானது அறியாமையில் வீழ்ந்து கிடக்கும் அவனை எழுப்பி ஞானத்தில் பயணப்பட வைப்பதற்காக அவர்களின் அருளாகத்தான் அது வருகிறது என்பதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கதைகள்ல. சோ துர்வாசாஸ் கர்ஸ் இஸ் ஆக்சுவலி அ பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துர்வாசர் சாபம் கொடுக்கின்றார் என்றால் அது சாபம் அல்ல, அது உண்மையில் அருள் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சரியா? சோ தேர்ஃபோர் we cannot question the actions of a ஞானி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்.
அது 100% இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும் என்று நம்மளால சொல்லிவிட முடியாது. ஆனா அது 100% அகங்காரம் இல்லாமல் இருக்கும். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்கும். முழுமையான ஒன்னஸ் ஃபீலில் இருந்து இருக்கும். பிரேம பாவத்தில் இருந்து இருக்கும். இப்படி வேணா நீங்க சொல்லிக்கலாம். சரியா? ஞானியினுடைய லட்சணங்கள் அவர் சொல்லும்போது, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பான், அகங்காரம் இல்லாமல் இருப்பான். இப்படின்னு வந்து அந்த விஷயத்த நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமே தவிர, எப்படி இருப்பான் அப்படிங்கிறத தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களே. அவன் கொலை பண்ணாலும், உலகத்தில் உள்ளவரை அத்தனை பேரையும் கொன்று குவித்தாலும் பாவம் அல்ல என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றான். சோ அந்த நிலையில் இருப்பவன் இப்படி செய்தான், அப்படி செய்தான் ஆக்ஷன வச்சுக்கிட்டு நீங்க எடை போட முடியாது. இவன் சாட்சியில் இருக்கின்றான். ஏன்னா சூப்பர்பா எக்ஸ்பர்ட்ஸ் டெசிஷன் எடுக்குறான்ப்பா. செம்மையா இருக்கான். அப்பன்னா இவன் சாட்சிக்கு போயிட்டான் போல. அது எக்ஸ்பர்ட்ஸ வேணா நெனச்சுக்கோ. சாட்சிக்கு அப்படி எடை போடாத. அப்ப சாட்சிய நாங்க எப்படிங்க எடை போடுறது? அப்படின்னா, சிதப்பிரஞனின் லட்சணங்கள் என்பதை நீங்க படிச்சு பாருங்க. ஞானிய எப்படி கண்டுகொள்ளணும் அப்படிங்கிற லட்சணங்கள பார்த்தீங்கன்னா, நல்லது வரும்போதும், கெட்டது வரும்போதும் ஒரே மாதிரி இருப்பான். நல்லவர் பக்கத்திலும், கெட்டவர் பக்கத்திலும் ஒரே மாதிரி இருப்பான். நண்பர் பக்கத்திலும், பகைவர் பக்கத்திலும் ஒரே மாரி இருப்பான். உச்சத்திலும், தாழ்விலும் ஒரே மாதிரி இருப்பான். இப்படித்தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. சிதப்பிரஞனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீ இப்படித்தான் போக வேண்டும் என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்ஃபோர் நிபுணன், சாட்சி இவ்விரண்டும் ஒன்று ஆக முடியவே முடியாது. நிபுணத்துவம் என்பது புத்தியின் ஆ பேஸ்ல இருந்து செயல்படுவது. இது புத்திக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. என்ற அடிப்படையில் பார்க்கும்போதும், இன்னும் நெறைய பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். சோ, சாட்சி என்பவன் நிபுணனாக இருக்க முடியாது அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம, சாட்சியின் செயல்கள் வந்து சூப்பர்பா இருக்கும். நிபுணனின் செயல்கள விட அப்படின்னும் சொல்லிட முடியாது. நிபுணன் செயல்கள் வேணா சூப்பர்பா இருக்கலாம். அந்த எக்ஸ்பெர்ட் இருக்கிற இடத்துல. சாட்சியின் செயல்கள் என்பது இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும், எப்படி இருக்கும் என்று எவராலும் சொல்ல முடியாத வகையில் இருக்கும் ஆக்ஷன் பார்ட்ல. அப்ப எப்படித்தான்யா சாட்சியை நான் கண்டுகொள்வது? நான் சாட்சியாக மாறுவது எப்படி? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிதப்பிரஞ லட்சணங்களை படியுங்கள். மனதிலே விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது, அகங்காரம் இல்லாமல் இருப்பது, இவ்வுலகை மாயை என்ற தெளிவான புரிதலில் இருப்பது, நானே அனைத்துமாய் மாயையாக தோன்றிக் கொண்டிருக்கிறேன், இருப்பது நான் மட்டுமே, அனைத்தையும் சாட்சியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்ற நிலையில் இருப்பது, என்ற வகையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நீங்க கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது என்பதற்காக நாம் இவ்வளவு நேரம் விவாதத்தை செய்தோம். இதுக்கு மேல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.